இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏன் எம்எல்ஏ செத்து போயிட்டேனா? KN நேரு ஃபேஸ்புக்கில் திமுக எம்எல்ஏ கமெண்ட். அடுத்த நிமிடம் நீக்கிய அமைச்சர் தரப்பு. அமைச்சர் நேரு வெர்சஸ் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன். அனல் தகிப்பில் திருச்சி உடன்பிறப்புகள். திருச்சி லால்குடி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகம் மற்றும் தாசில்தார் அலுவலக கட்டுமான பணிகளை திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் அமைச்சர் நேரு உள்ளிட்டவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தும் அமைச்சரின் அங்கீகரிக்கப்பட்ட முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டது. இந்த பதிவை பார்வையிட்ட பலர் கமெண்ட் பாக்ஸில் தங்களுடைய விருப்ப பதிவுகளை வெளியிட்டுள்ளனர். அதில் ஒரு பதிவுதான் தற்போது திருச்சி மாவட்டத்தில் பெரும் சர்ச்சையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற சவுந்தரபாண்டியன் கடந்த 2006, 2011, 2016, 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து தன்னுடைய வெற்றியை பதிவு செய்து வருகிறார். தன்னுடைய தொகுதியில் சுறுசுறுப்பாக வலம் வரும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சர் நேருவுக்கும் ஏற்கனவே சில கருத்து முரண்பாடுகள் நிலவி வருகிறது. ஒரு காலத்தில் அமைச்சர் நேருவின் மிக நெருங்கிய வட்டத்தில் இருந்தவர் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ. ஆனால் அப்படிப்பட்ட அவரே நேருவை விட்டு விலகி செல்வதாக திமுக நிர்வாகிகள் மத்தியில் விவாத பொருளாக மாறியுள்ளது. அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தன்னை மதிப்பதில்லை என்ற வருத்தமும் தனது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில்லை என்ற கோபமும் சவுந்தரபாண்டியனுக்கு இருந்து வருவதாக சொல்லப்படும் நிலையில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சவுந்தரபாண்டியன் தமிழக முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதன் அடிப்படையில் தலைமையில் இருவரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து வைத்தனர். இந்நிலையில் மீண்டும் வெள்ளிக்கிழமை நடந்த ஆய்வின் போது அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தன்னை அழைக்கவில்லை என்று கூறி அமைச்சரின் முகநூல் பக்கத்தில் போடப்பட்ட பதிவில் கமெண்ட் பாக்ஸில் சவுந்தரபாண்டியன் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் இயற்கை எய்திவிட்டதால் லால்குடி தொகுதி காலியான இடமாக அறிவிக்கப்பட்டது என்று பதிவிட்டுள்ளார். அதை வெளியிட்ட சில மணி நேரங்களிலேயே அமைச்சரின் முகநூல் பதிவிலிருந்து எம்எல்ஏ வெளியிட்ட பதிவு அகற்றப்பட்டது. இது தொடர்பாக எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனிடம் பேசுகையில், அந்த பதிவை நான் தான் போட்டேன். என்னுடைய தொகுதியில் ஒரு ஆய்வு பணி நடக்கிறது. அமைச்சரிடம் இருந்தோ அதிகாரிகளிடம் இருந்தோ எந்தவித தகவலும் வழங்கப்படவில்லை. அமைச்சரை விட்டு தள்ளுங்கள். அதிகாரிகள் எனக்கு அழைப்பு விடுத்திருக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் என்னை அழைக்கவில்லை. அவரிடம் கேட்டால் அமைச்சர்தான் உங்களை அழைக்க கூடாது என்று கூறியதாக தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் என்று அதிகாரிகள் கொஞ்சம் கூட மதிப்பதில்லை. நான் தலைமைக்கு கடிதம் எழுதிய போது எங்களை சமாதானம் செய்து வைத்தனர். பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் வரைதான் நான் கண்ணுக்கு தெரிந்தேன். அதன் பிறகு என்னை கண்டுகொள்ளாமல் கழட்டி விட்டார்கள் என்று கூறினார். இது தொடர்பாக அமைச்சர் KN நேருவை தொடர்பு கொண்டு பேசிய போது அப்படி ஒரு பதிவு போடப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பியதோடு யாரோ ஏதோ போட்டுட்டு போறாங்க என்றும் கூறினார். எந்த நிகழ்ச்சிக்கும் எம்எல்ஏவை அழைப்பதில்லையாமே. நேற்று நடந்த ஆய்வின் போது கூட மாவட்ட ஆட்சியரிடம் எம்எல்ஏவை அழைக்க வேண்டாம் என்று கூறினீர்களா என்ற கேள்விக்கு அதை நீங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தான் கேட்க வேண்டும் என்று கூறினார். எனவே மாவட்ட ஆட்சியரிடமும் இது குறித்து விசாரிக்க 2 முறை அழைத்தோம். அழைப்பை ஏற்கவில்லை. இப்படி ஒரு முக்கியமான மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அமைச்சருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டால் இதில் பாதிக்கப்படுவது அந்த தொகுதி மக்கள் தான். எனவே மீண்டும் இந்த மோதல் நடக்காமல் தலைமை விரைவில் உரிய நடவடிக்கை எடுத்து பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.